ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி நாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா 5ஆம் இடத்தில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் 4ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார். இப்போ ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவது என்பது சூப்பர். அதாவது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம், சாதிக்கும் நேரம், சரித்திரம் படைக்கும் காலம். இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஏதாவது சில விஷயங்கள் நடைபெறாமல் போய் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அதெல்லாம் இப்போ எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டப் போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமில்லை, கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும். இதில் 7க்குடையவன் 2இல் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். எப்படி? ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சி அதில் ஒரு ரெமுனரேஷன் நல்லா கிடைச்சி சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், அதனால் ஒரு சந்தோஷம். இதில் பாருங்கள், அவன் 10க்குடையவனும் ஆகிறான். அப்போ 10க்குடையவனாக இருக்கிறார், 2இல் போய் உட்காந்து நல்லா இருக்காருன்னா அப்போ தொழில் மூலமாக, உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்ற பாதை, ஒரு ஏறுமுகம். இவர் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம், முன்னேற்றமான காலம்னு சொல்லணும். அப்கோர்ஸ் சனி பகவான் 10இல் இருந்தாலும் வக்ரத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வக்ர நிவர்த்தி வருகிறது. சனி பகவான் 10இல் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனாமெனிக்கியாக நீங்கள் வேலை பார்க்க முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த மிதுன ராசியில் 10இல் சனி வருதுன்னா அது வந்து கர்மஸ்தானம்னு பேர். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதால தொழில் ரீதியாக வளர்ச்சி இருக்கும், உத்தியோக ரீதியாக வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த புதன் ஆதிக்கம் அப்படின்னு சொன்னாலே வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம். 3ல் கேது பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. சூப்பர். 3ல் கேது இருக்கு, கொடுத்து வைக்கணுங்க. நல்ல ஒரு அதாவது அஃப்கோர்ஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் எடுக்கிற முயற்சி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு காலம். இதில் 4ல் புதன் உச்சமடைகிறார். 5க்குடைய சுக்கிரன் 5ல் பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிரமாதமாக சூப்பராக கிடைக்க போது. குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. அதாவது புதனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு இமாலய வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்காமல் இருந்தாலும் இப்போ உங்களை ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அது நடக்கும். பாருங்கள், குரு 2ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ 6ஆம் இடத்துல 6க்குடைய செவ்வாய் இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு நெருடல், ஒரு பிரச்சனை, இன்னல்கள், இடர்பாடுகள் இல்லாமல் எல்லோரும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட உங்களுக்கு ஆதரவாக, அரவணைப்பாக இருப்பார்கள். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வேலை வாய்ப்பு எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி குரு உச்சம். கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்களும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர்கள் இடம் எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும். மற்றபடி 9ல் ராகு இருப்பது தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வந்தாலும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அற்புதமாக இருக்கும். சூரியன் காரகத்துவம் பெற்றவன் தந்தைக்கு. அவர் பொறுத்தவரை நீச்ச பங்கம் பெறுகிறார். தந்தைக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி வெளிநாடு பயணம் பண்ணக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆனால் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 4க்குடையவன் உச்சமடைஞ்சு இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாதுங்க. ஏதாவது இடர்பாடுகள் வந்தாலும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும், இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வச்சாலும் அது சரி பண்ணி நல்ல ஒரு மறுபடியும் ஒரு சந்தோஷமான ஒரு சகஜ நிலைக்கு கொண்டாந்துருவீங்க. ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராகு 9ல் இருக்கிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாங்க. எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்த வரலையும் ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், கவிஞர்கள், டைரக்டர்கள், இயக்குநர்கள், அதான் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜோதிட அறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும், ஆடிட்டர்ஸ், இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும்.
இந்த செவ்வாய் பகவான் ஆறுக்குடையவன் 6ல் இருந்து ஆட்சி பெற்றாலும் குரு பார்வையில் இருப்பது எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் அதில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். இருந்தாலும் தொழிலில் ஏன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அதுதான் அங்கே முக்கியம். அது சொந்த தொழிலாக இருக்கிறவங்க கூட பார்த்தா வழக்கத்துக்கு மீறி இப்போ பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். அப்கோர்ஸ் குரு பாதகாதிபதியாக இருந்து 2ல் குரு இருப்பது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசா புத்தி இப்பொழுது ஒரு அவயோக தசை நடக்குதுன்னு நினச்சா வந்ததுன்னா இப்போ இந்த குரு உங்களை கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வரும், பிரிவினை வரும், பிரிச்சிருவார். எச்சரிக்கை. எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார். யாரெல்லாம் கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் அதை இப்போ பிரியறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி தொழிலில் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஓம் அமிர்த ராகுவே நமக அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.